வாக்வாதன் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 2ல் இருக்கிற வாழ்த்து மடல் எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் அதில் வெற்றி பெற்றுட்டான். அதில் நம்ம வாழ்த்தி ஒரு ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி நம்ம எழுதணும். இப்போது அதற்கான ஆன்சரை நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் மாடல் ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற லெட்டர் மாதிரி நம்ம எழுதணும். இங்கே அன்புக்குரிய நண்பா அப்படின்னு எழுதிக்கிங்க. இதில் மாற்றி தப்பாக கொடுத்துருக்காங்க. அன்புக்குரிய நண்பா அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த பக்கம் நம்ம டேட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நலம் உன் நலமறிய ஆவல் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்க நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கேன்னு கேட்குறோம். அதுதான் அது போல தான் நம்ம எழுத போகிறோம். நலம் உன் நலமறிய ஆவல். மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்றிருக்கிறாய் என்ற செய்தி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்துள்ளது. நீ மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பெற்றிருக்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப அது சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தருது அப்படின்னு சொல்கிறான். நீ இயற்கையின் மீது எவ்வளவு ஆர்வமுடன் இருந்துள்ளாய் என்பது எனக்கு தெரியும். மரங்களை வளர்ப்பதிலும் அவற்றை பேணி பாதுகாப்பதிலும் உனக்குள்ள அக்கறை கண்டு உன்னை எல்லோரும் பாராட்டியுள்ளனர். எப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா? நீ இயற்கையில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டானதுன்னு எனக்கு தெரியும். மரங்களை நீ வளர்க்குறதுலையும் அது எப்படி பாதுகாத்துலையும் ரொம்ப அக்கறையோடு இருப்ப அப்படின்னு எல்லாருமே உன்னை பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன் வீட்டில் நட்டு வளர்த்து நிழல் தந்து கொண்டிருக்கின்ற மரங்களே இதற்கு சாட்சி. உன் சாதனைக்காக கிடைத்த பரிசு. உனக்கு எவ்வளோ இயற்கையின் மேலே இருக்கிற அக்கறைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயே நீ மரத்தை நட்டு வளர்த்து அந்த மரம் வளர்ந்து இன்னைக்கு நிழல் நமக்கு கொடுக்குது. அந்த மரங்கள் தான் இந்த உன்னோட சாதனைக்கு கிடைத்த ஒரு பரிசு அப்படின்னு சொல்கிறான். உன் தெரு முழுவதும் மரங்களை நட்டு சோலையாக்கு. உன்னோடு 2-3 நண்பர்களை சேர்த்துக்கோள். உன் சேவை தொடரட்டும். இன்னும் பல பரிசுகள் உன்னை சேரட்டும் சொல்றாங்க. நீ இந்த மாதிரி பண்ற மாதிரியே உன்னோட தெரு முழுவதுமே மரங்களை நட்டு அந்த தெருவையே ஒரு சோலை மாதிரி ஆக்கு அப்படின்னு சொல்கிறான். உன் கூட உன்னுடைய நண்பர்கள் இன்னும் 2-3 பேரை சேர்த்துட்டு அவங்க கூட உன்னோட சேவையை செய். உன்னோட சேவை தொடரட்டும் சொல்கிறாங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய நீ உனக்கு பரிசுகள் உன்னை சேரணும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு வாழ்த்தி அவன் நண்பனுக்கு எழுதுறான். அந்த மாதிரி தான் இந்த வாழ்த்து மடல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உரைமேல் முகவரியில் அட்ரஸ் எழுதணும். யாருக்கு அந்த ஃப்ரெண்டுக்கு இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களோட அட்ரஸ் பெறுநர் உங்களோட ஃப்ரெண்டு பேர் போட்டுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீட் பேரும் அந்த ஊர் பேரும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது இப்படிக்கு அன்பு தோழன் போட்டு உங்களோட பேர் இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி XX அது மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். பேர் எழுதிக்கலாம் இல்லை அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். இவ்வளோதான். இந்த கொஷின் ஈஸி தான். உங்களுக்கு ஒரு லெட்ரு தான் அதை அழகாக எழுதிக்கிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மரம் இயற்கையின் வரம் கொட்டேஷனில் கொடுத்துருக்காங்களா அதை கலர் பெனில் எழுதுங்க. அதே மாதிரில உரைமேல் முகவரி அந்த அட்ரஸை பெறுநர் இந்த அட்ரஸை கரெக்டாக ஒரு பாக்ஸ் போட்டு நீட்டாக எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்த கொஷினை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.